சார் முதல்ல சம்பத் அண்ணனை நாங்க கட்சிக்கு வாங்கன்னு கூப்பிடவே இல்ல. நல்லா நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. ஏதோ எங்கள்ட்ட தெளிவில்லாம போனதுனால தான் அவர் வந்து அங்க போயிட்டாருன்ற மாரி நீங்க சொல்றீங்கல்ல. அப்ப திமுக மேடைகள்ல பேசினாரு. அப்ப திமுகட்ட தெளிவு இல்லையா? அதனால தான் திமுக வேணான்னு சொல்றாரு. அவருடைய நோக்கம் என்னன்னு தெளிவா சொல்ட்டாரு சார். எனக்கு கூட்டம் இல்ல. எனக்கு கூட்டம் நடத்துவதற்கு திமுக தயாராக இல்ல. நான் ஒரு நாடறிந்த சொற்பொழிவாளன். பட்டியல் எடுத்து சொற்பொழிவாளர்களை நீங்க எழுதுனீங்கன்னா என் பேரு தான் முதல் இடத்துல இருக்கும். எனக்கு தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ற அனுமதியை தம்பி விஜய் கொடுத்திருக்காரு. அப்போ அவருடைய நோக்கம் என்னன்னு தெளிவா தெரிஞ்சுச்சா? நாங்க அவரை கட்சிக்கு கூப்பிடல. காரணம் என்னன்னா, நாங்க யாரையும் போய் வலிய சென்று அழைக்கிற நிலையில இல்ல. நாங்க எத்தகைய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம் என்று தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள் எங்களோடு வந்தால் போதும்னு நாங்க அந்த பயணத்தை தொடர்றோம். சிறப்பு இன்றைக்கு அழைப்பாளரா கூப்பிட்டீங்கன்னா கூட கடைசியா அவரை தான் பேச வைக்கிறீங்க. சார் அவருக்கான நீங்க முக்கியத்துவத்தை இல்ல கொடுக்குறீங்கல்ல. அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா, அவருடைய பேச்சுக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குங்கிறத மறுக்கவே முடியாது. இப்ப கூட நீங்க எங்களுடைய கட்சி பெயரறிவிப்பு விழால கூட அவர் பேசும்போது சொன்னாரு, "கடைசியா நீங்க பேசுங்கன்னு வல்லம் பஷீர் சொன்னாரு. ஏன்னு கேட்டேன், உனக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு. அதனால நீ கடைசியா பேசுன்னு சொன்னாருன்னு" சொன்னாரா? எதார்த்தமான உண்மை அதான். நியாயமா கட்சியினுடைய தலைவர் தான் நிறைவு பேருரை நிகழ்த்தணும். எங்க தலைவர் எப்படிப்பட்ட தலைவர்னா, மேடையில தனக்கு நாற்காலி இல்லை என்று சொன்னால் கூட மூத்தவர்களை உட்கார வைத்துவிட்டு அவர் மேடையின் பின்புறமாக உட்கார்ந்திருக்கிற தலைவர். நீங்க நிறைய வீடியோஸ் இருக்கு. எடுத்து போட்டு பாருங்க. 2 நிகழ்ச்சி. ஒண்ணு முப்பெரும் விழா, கொடி அறிமுக விழா. இன்னொன்று எங்கள் கட்சியினுடைய பெயரறிவிப்பு விழா. எங்கேயாவது ஒரு இடத்துல நடுநாயகமாக உட்கார்ந்து கொண்டு அவர் பணியாற்றியிருக்காரா? அவர் சுற்றிக் கொண்டே இருந்தார். அவர் மேடையில எந்த இடத்திலயும் தன்னை ஒரு தலைவரா முன்னிறுத்திக்கல. அப்படிப்பட்ட ஒருவர் வரவேற்புரை என்கிற பெயரால் உரையாற்றி விட்டு அமர்ந்துட்டாரு. அப்போ வேற யாரோ ஒருவர் பேசணும். அண்ணன் துரைசாமி அண்ணன் ரொம்ப நேரம் பேச மாட்டாரு. பேராசிரியர் அப்துல் காதர் பேசுவாரு. ஆனா அவரே பெருந்தன்மையோடு சம்பத்தை நிறைவா பேச சொல்லுங்கன்னு சொன்னார். அதனால அன்னைக்கு ஒரு ஸ்டார் பேச்சாளர் என்கிற அடிப்படையில் அவருக்கு நிறைவு பேருரை நிகழ்த்துகிற வாய்ப்பை தந்தோம். அவ்வளவுதானே தவிர அவர் ஒரு பேச்சாளராக வந்து எங்களுடைய நிகழ்வை வாழ்த்தி விட்டு போயிருக்கிறார். இல்ல ஒரு 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 நம்பிக்கையை வச்சிருந்தீங்க அவர் மேல. அவர் உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்திருக்காரான்னு நாங்க கேக்குறேன். எந்த நம்பிக்கையும் வைக்கல சார். எங்களுக்கு எந்த ஏமாற்றமும் இல்ல. நீங்க எங்களோடு வருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்து யாரையும் அழைப்பதில்லை. அதை நீங்க முதல்ல நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கங்க. எங்களுடைய பயணம் மிக தெளிவானது. ஒருவேளை எங்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இருந்திருந்தா, எங்க கட்சிக்கு பெயர் அறிவிப்பதற்கு, பெயரை ஆய்வு செய்வதற்கு, தேர்வு செய்வதற்கு 15 பேர் கொண்ட குழு போட்டோம்ல, அந்த குழுல அவர் பேர் இருந்ததா? இல்ல. அப்ப நாங்க ஏன் அவரை சேர்க்கல அந்த குழுல? எங்களுக்கு தெரியும். இது சிறகடித்து பறக்கிற சிம்புட் பறவை அப்படின்னு எங்களுக்கு தெரியும். அந்த பறவை இன்றைக்கு சிறகடித்து பறந்து விஜயினுடைய தோளில் உட்கார்ந்து இருக்கிறது. அவ்வளவுதான்.